வெல்கம் பேக் டு எஸ்எம்டி அகாடமிக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ நம்மை சுற்றி நிகழும் இயற்பியல் மாற்றங்களில் ஒன் வேர்ட் வினாவிடை பார்க்குறோம். கீழ்காணும் மாற்றங்களில் இயற்பியல் மாற்றம் எது? பனிக்கட்டி உருகுதல், காகிதம் எரிதல், உணவு செரித்தல், பால் தயிராக மாறுதல். இது கரெக்டாக எதுங்க? பனிக்கட்டி உருகுதல். வேதியியல் மாற்றம் என்பது இரும்பு துருப்பிடித்தல், உணவு கெட்டுப்போதல், பால் தயிராக மாறுதல். இவை அனைத்துமே இரும்பு துருப்பிடித்தல், உணவு கெட்டுப்போதல், பால் தயிராக மாறுதல். ஒரு பொருள் எரிதலுக்கு தேவையான வாயு ஆக்சிஜன். ஒரு பொருள் எரிதலுக்கு தேவையான வாயு ஆக்சிஜன். காய்ந்த விறகுகள் ஆக்சிஜனுடன் எரிந்து வெளியிடும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. தீக்குச்சியை தீப்பெட்டியின் பக்கத்தில் உரசும்போது உருவாகுவது புகை. கால்சியம் ஆக்சைடு எக்காரணியினால் கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுகிறது. நீர். இயல் நிலையில் சேர்தல் நடைபெற பொருள் எந்நிலையில் இருக்க வேண்டும்? திண்மம், திரவம், வாயு. இவை அனைத்தும். பிரைன் என்ற பெயர் கொண்ட வேதிப்பொருள் அடர் சோடியம் குளோரைடு, நீர்த்த சோடியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட். இதோட ஆன்சர் அடர் சோடியம் குளோரைடு. அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வெளியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது கூடுதலாக உருவாகும் வேதிப்பொருள் சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், சோடியம் ஹைட்ராக்சைடு. இவை அனைத்தும். சோடியம் ஹைட்ராக்சைடு. எந்த அமிலம் கலந்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன? ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம். காரிய நைட்ரேட் உப்பினை வெப்பப்படுத்தும் போது வெளியேறும் வாயு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அமோனியா, நைட்ரஜன் டை ஆக்சைடு. சுண்ணாம்புக்கல்லை வெப்பப்படுத்தும் போது கிடைக்கும் விளைபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. வினைவேக மாற்றி வேதிவினையில் ஆற்றுவது. வேதிவினைக்குட்படுவது. வினையின் வேகத்தை மாற்றுவது. ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க வினைவேக மாற்றியாக செயல்படுவது இரும்பு. யூரியா தயாரிப்பதற்கான அடிப்படை பொருள் அமோனியா. நிக்கல் எதன் தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது? யூரியா, ஆல்கஹால், வனஸ்பதி நெய். உயிரி வினை வேக மாற்றிகள் எனப்படுவது என்சைம்கள், ஈஸ்டுகள். 1 மற்றும் 2 சரி. அப்போது என்சைம்கள், ஈஸ்டுகள். அடுத்தது வேதி வினைகளில் உயிரியல் விளைவுகளால் உருவாவது வெப்பம், ஒளி, அழுத்தம். இவை அனைத்துமே. வேதி வினைகளினால் சூழலில் ஏற்படும் விளைவுகள் நிறமாற்றம், நிலைமாற்றம், வாயு வெளியேறுதல். இவை அனைத்துமே. எப்பொருள் அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு உருவாகிறது? காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, முட்டை. மீனில் உள்ள எப்பொருள் அதன் துர்நாற்றத்திற்கு காரணமாகின்றது? புரதம், கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள், எண்ணெய். கொழுப்பு அமிலங்கள். மீனின் கொழுப்பு அமிலங்கள் எதனுடன் வினைப்படும் போது துர்நாற்றத்தை வெளியிடுகின்றன? காற்று, ஒளி, வெப்பம். 1, 2 சரி. காற்று, ஒளி. கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர், நைட்ரஜன், ஃப்ளோரோ கார்பன்கள் எவ்வகையான மாசுபாட்டினை ஏற்படுத்துகின்றன? நீர் மாசுபாடு, நிலம் மாசுபாடு, காற்று மாசுபாடு. இரும்பாலான பொருட்கள் எதனுடன் தொடர்பு கொள்ளும்போது துருப்பிடிக்கின்றது? நீர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். 1 மற்றும் 2 சரி. நீரும் ஆக்சிஜனும். வெள்ளி பொருட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது ஏற்படும் நிறமாற்றம்? பழுப்பு, பச்சை, கருப்பு. நில மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள்? புற்றுநோய், சுவாச நோய்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.